குடும்ப ஒற்றுமையை பற்றி பார்க்கின்ற பொழுது, பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்பது நல்ல பலமா இருந்தால் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்ப ஒற்றுமை என்பது குழந்தை பருவத்துல பெற்றோருடன் ஒற்றுமையா இருக்கிறது, தாய் தந்தையருடன் ஒற்றுமையோடு இருக்கிறது, கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுனா குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு பிறகு மனைவியுடன் ஒற்றுமையா இருக்கிறது, பிள்ளைகளோட ஒற்றுமையோடு இருக்கிறது. இதுதான் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்றது. குடும்பத்துல ஒரு ஒற்றுமையா இருக்கிறது, அந்யோன்யமா இருக்கிறது, உறவினர்களுடைய ஆதரவு நல்லா சிறப்பா இருக்கிறதுனா, ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் நல்லா சிறப்பா இருக்கிறது, 2ஆம் வீட்டுல ஒரு சுபகிரக அமைப்பு இருக்கிறது, சுபகிரக பார்வை இருக்கிறதுனா நல்ல ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல உங்களுக்கு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சூரியன். சூரியனை சுபகிரகன்னு சொல்லாட்டாலும் போன்ற கிரகங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது. அது போல சுக்கிரன் போன்ற கிரகங்கள் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல இருந்தால் கூட ஒரு சில வகையில நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். பொதுவா சூரியன் செவ்வாய் இருந்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு கிடையாது. எந்த ஒரு ஜாதகத்திலும் 2ஆம் வீட்டுல பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகமான சனி, ராகு, கேது இருக்கிறது தப்பு. சனி, ராகு, கேது 2ஆம் வீட்டுல இருக்கிறது தப்பு. அப்படி சனி, ராகு, கேது 2ஆம் வீட்டுல இருந்தால் அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இடையூறுகள் இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட கொஞ்சம் மிங்கிள் ஆக மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டுல இருந்து அந்த கிரகத்துடைய திசை நடக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. இளம் பருவத்திலேயே 2ல இருக்கக்கூடிய சனி, ராகு, கேதுவுடைய தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு சூழ்நிலை காரணமா பெற்றோரை விட்டுட்டு எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்கி படிக்க வேண்டிய அமைப்போ, உறவினர்கள் வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ உண்டாகும். ஒரு 15 வயசுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அந்த 2ல இருக்கக்கூடிய பாவகர்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் அவங்க பாத்தீங்கன்னா படிப்புக்காக ஏதாவது வெளி இடங்கள்ல போய் தங்கி படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு நேரத்துல அந்த தசாபுத்தி நடைபெற்றால் சில பேருக்கு அந்த தசாபுத்தி காலத்துல கல்யாணம் கைகூடல கூட தடங்கள் ஏற்படுது. அப்படியே கல்யாணம் கைகூடினாலும் கணவர் ஒரு ஊர்ல, மனைவி ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. 2ல பாவகிரகம் இருந்து சுபகிரக பார்வையோடு இல்லாமல் இருந்தால் நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையையும் ஒற்றுமை குறைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது.